எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, கமால்ல ஒருத்தங்க பால்கோவா ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சட்டி வச்சுக்கலாம். பால்கோவா செய்யறதுக்கு 2 லிட்டர் சுத்தமான பசும்பால் தான் எடுத்திருக்கோம். வாங்க இப்ப பாலை சேர்த்துக்கலாம். பாலை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். பசும்பால் இல்லைனாலும் பரவாயில்ல, பாக்கெட் பால் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அதுலயும் செய்யலாம் பால்கோவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலை இந்த மாதிரி அடி பிடிக்காம கிண்டிக்கங்க. பால்கோவா சாப்பிடணும்னா ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்பதான் நம்ம டேஸ்டியான பால்கோவா சாப்பிட முடியும். பால்கோவா செய்யறது 2 விதம் இருக்கு. ஒன்று பாலை திரிய விட்டு செய்யறது, இந்த மாதிரி பாலை சுண்டை காய்ச்சி செய்யறது. நாம இப்ப பாலை சுண்டை வச்சுதான் செய்ய போறோம் பால்கோவா. ஒரு மிக்ஸி சார்ல 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஜீனி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அரைச்ச ஜீனியே பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, இதோட இந்த கோட அளவுக்கு பால் வச்சோம். எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம எவ்வளவு பால் ஊத்தணும், நமக்கு எவ்வளவு பால்கோவா கிடைச்சிருக்கு பாருங்க. இதாங்க பதம். ஒரு இடிச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிட்டு. நீங்க கேட்ட பால்கோவா செஞ்சாச்சு. அப்புறம் என்ன, உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்ப டேஸ்ட் பார்த்துடலாமா? செம்ம சூப்பருங்க. கடையில வாங்கின மாதிரி இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.